ஓம் சாந்தி 5/6/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, நீங்கள் இறைவனின் குழந்தைகளிலிருந்து இளவரசராக மாறப்போகிறீர்கள். நீங்கள் எந்த பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது, யாரிடமும் எதையும் கேட்கக்கூடாது. கேள்வி: உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள எந்த ஆதாரம் தேவையில்லை? பதில்: வசதிகளின் ஆதாரத்தில் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்று சில குழந்தைகள் நினைக்கிறார்கள். எனினும் குழந்தைகளே, இங்கே நீங்கள் வசதிகளின் மீது ஆசை வைக்கக்கூடாது. வசதிகளால் உடல்நிலை சரியாகாது. உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள நினைவு யாத்திரை தேவை. மகிழ்ச்சியை போன்ற சத்துணவு இல்லை என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள், போதையில் இருங்கள். யாகத்திற்கு ததிச்சி ரிஷியை போல எலும்புகளை கொடுங்கள், அப்பொழுது உடல்நிலை சரியாகிவிடும். ஓம் சாந்தி. தந்தையை செய்பவரும் செய்ய வைப்பவரும் என்று சொல்கிறார்கள். நீங்கள் இறைவனின் குழந்தைகள். உங்கள் நிலை இந்த உலகில் மிக உயர்ந்ததாக இருக்கிறது. நாம் இறைவனின் குழந்தைகள் என்ற போதை குழந்தைகள் உங்களுக்கு இருக்க வேண்டும். அவரது வழியில் இப்பொழுது மீண்டும் நமது ராஜ்ய பாக்கியத்தை ஸ்தாபனை செய்கிறோம். இந்த நினைவும் யாருடைய புத்தியிலும் இருப்பதில்லை. தந்தை அனைத்து சென்டர்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு சொல்கிறார். அநேக சென்டர்கள் இருக்கின்றன, அநேக குழந்தைகள் வருகிறார்கள். நாம் தந்தையின் ஸ்ரீமத்துப்படி மீண்டும் உலகில் சுகசாந்தி ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறோம் என்பது ஒவ்வொரு புத்தியிலும் சதா நினைவில் இருக்க வேண்டும். சுகம், சாந்தி என்ற 2 வார்த்தைகளை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். குழந்தைகள், உங்களுக்கு எவ்வளவு ஞானம் கிடைக்கிறது? குழந்தைகள், உங்களுக்கு எவ்வளவு ஞானம் கிடைக்கிறது? உங்கள் புத்தி எவ்வளவு விசாலமாக இருக்க வேண்டும். இதில் மந்த புத்தி உடையவர்கள் நடக்க முடியாது. தன்னை இறைவனின் குழந்தைகள் என்று உணர்ந்தால் பாவங்கள் அழிந்துவிடும். பலர் அப்படி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாள் முழுவதும் தந்தையின் நினைவு இருப்பதில்லை. உங்கள் புத்தி ஏன் மந்தமாகிறது என்று தந்தை கேட்கிறார். சென்டர்களுக்கு அப்படிப்பட்ட குழந்தைகள் வருகிறார்கள். நாம் ஸ்ரீமத்துப்படி நமது தேவராஜ்யத்தை உலகில் ஸ்தாபனை செய்கிறோம் என்பது அவர்களுடைய புத்தியில் இருப்பதே இல்லை. மனதில் அந்த போதையும் பெருமிதமும் இருக்க வேண்டும். முரளி கேட்டு மெய் சிலிர்ப்பு ஏற்பட வேண்டும். குழந்தைகளுக்கு மெய் சிலிர்ப்பே ஏற்படாமல் இருப்பதே இங்கே பாபா பார்க்கிறார். நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்கள் புத்தியில் நாம் ஸ்ரீமத்துப்படி பாபாவின் நினைவால் விக்கிரமங்களை விநாசம் செய்து நமது ராஜஸ்தானியை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறோம் என்ற நினைவு இருப்பது இல்லை. தந்தை தினந்தோறும் புரிய வைக்கிறார். குழந்தைகளே, நீங்கள் வீரராக இருக்கிறீர்கள். நீங்கள் ராவணன் மீது வெற்றி பெறுவீர்கள் என்று பாபா தினந்தோறும் புரிய வைக்கிறார். தந்தை உங்களை கோவிலுக்கு தகுதி பெற வைக்கிறார். எனினும் அந்த அளவு போதை அல்லது மகிழ்ச்சி குழந்தைகளுக்கு இருப்பதே இல்லை. ஏதாவது பொருள் கிடைக்கவில்லை என்றால் உடனே கோபித்துக் கொள்கிறார்கள். குழந்தைகளின் மனநிலையை பார்த்து தந்தைக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. மாயாவின் சங்கிலியால் சிக்கிக்கொள்கிறார்கள். உங்கள் கௌரவம், காரிய மகிழ்ச்சி எல்லாம் அதிசயம் இருக்க வேண்டும். நண்பர், உறவினரை யார் மறப்பதில்லையோ அவர்கள் ஒருபோதும் தந்தையை நினைவு செய்ய முடியாது. பிறகு என்ன பதவி பெறுவார்கள்? ஆச்சரியமாக இருக்கிறது. குழந்தைகள், உங்களிடம் அதிக போதை இருக்க வேண்டும். தன்னை இறைவனின் குழந்தையாக உணர்ந்தால் எதையும் கேட்க வேண்டும் என்ற எண்ணமே எழாது. தந்தை நமக்கு அவ்வளவு அளவற்ற பொக்கிஷங்களை கொடுக்கிறார். அதனால் 21 ஜென்மங்களுக்கு எதையும் கேட்க வேண்டியதே இல்லை என்ற போதை இருக்க வேண்டும். எனினும் முற்றிலும் அந்த புத்தியாக குள்ள புத்தியாக இருக்கிறது. குழந்தைகள், உங்கள் புத்தியோ 7 அடி நீளம் இருக்க வேண்டும். மனிதர்கள் அதிகபட்சமாக 6-7 அடி உயரம் இருக்கிறார்கள். தந்தை குழந்தைகளை எவ்வளவு உல்லாசமாக பெற வைக்கிறார். நீங்கள் இறைவனின் குழந்தைகள். உலகில் உள்ளவர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. நாம் தந்தையின் முன்னால் அமர்ந்து இருக்கிறோம். தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தால் விக்கிரமங்கள் விநாசமாகும் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று நீங்கள் அவர்களுக்கு புரிய வைக்கிறீர்கள். குழந்தைகளே, மாயா உங்களுடைய மிக கடுமையான விரோதி. எந்த அளவு உங்களுக்கு விரோதியோ அந்த அளவு மற்றவர்களுக்கு விரோதியாக இருப்பதில்லை என்று தந்தை புரிய வைக்கிறார். இது மனிதர்களுக்கு தெரியாது. துச்ச புத்தியோடு இருக்கிறார்கள். நீங்கள் இறைவனின் குழந்தைகள். தந்தையை நினைவு செய்யுங்கள், பிறரையும் தனக்கு சமமாக மாற்றிக்கொண்டே இருங்கள் என்று பாபா தினந்தோறும் குழந்தைகள் உங்களுக்கு சொல்கிறார். பகவான் உண்மையான தலைவனாக இருக்கிறார் என்பதையும் நீங்கள் எல்லோருக்கும் புரிய வைக்க முடியும். நாம் இறைவனின் குழந்தைகளாக இருக்கிறோம். குழந்தைகள், நீங்கள் போக வர புத்தியில் இதை நினைவு வைக்க வேண்டும். ததிச்சி ரிஷியை போல சேவைக்கு எலும்புகளையும் கொடுக்க வேண்டும். இங்கே எலும்புகளை கொடுப்பதென்ன? இன்னும் அதிகமான சுகத்தை கொடுக்கும் வசதிகள் தேவை என்று நினைக்கிறார்கள். உடல்நிலை ஒன்றும் இந்த பொருட்களால் நன்றாக இருக்காது. ஆரோக்கியத்திற்கு தேவை நினைவு யாத்திரை. அது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அரே, நாம் ஒவ்வொரு கல்பமும் மாயாவிடம் தோற்று வருகிறோம். இப்போது மாயாவை வெற்றி பெறுகிறோம். தந்தையை வெற்றி பெற வைக்கிறார். இப்போது பாரதத்தில் எவ்வளவு துக்கம் இருக்கிறது. அளவற்ற துக்கத்தை கொடுப்பவன் ராவணனே. ஏரோப்ளேன், கார், மாளிகை போன்றவை இருந்தால் போதும், இதுவே சொர்க்கம் என்று அந்த மனிதர்கள் நினைக்கிறார்கள். இந்த உலகம் அழியப் போகிறது என்பது அவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. அணைகள் போன்றவற்றை கட்டுவதற்கு லட்சக்கணக்கில் கோடி செலவு செய்கிறார்கள். யுத்தம் செய்வதற்கான ஆயுதங்களையும் எவ்வளவு வாங்குகிறார்கள்.
இவை ஒருவர் பிறரை அழிப்பவே அவர்கள் அனாதைகளாக இருக்கிறார்கள். எவ்வளவு சண்டை சச்சரவு செய்கிறார்கள், அதை பற்றி கேட்காதீர்கள். இது நரகம் என்று சொல்லப்படுகிறது. சொர்க்கத்திற்கு அதிக புகழ் இருக்கிறது. மகாராஜா எங்கே சென்றார் என்று பரோடாவின் மகாராணியை கேளுங்கள். அவர் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என்று சொல்வார். சொர்க்கம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது என்பது யாருக்கும் தெரியாது. எவ்வளவு கார் இருளில் இருக்கிறது. நீங்களும் கார் இருளில் இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு ஈஸ்வரிய புத்தியை கொடுக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். உங்களை ஈசனின் குழந்தைகளாக அரச குமாரர்களாக உணருங்கள். உங்களை இளவரசர்களாக மாற்ற அந்த இறைவன் கற்பிக்கிறார். சொர்க்கத்தின் சொரங்களை பற்றி ஆடுகளுக்கு என்ன தெரியும் என்ற பழமொழி இருப்பதை தந்தை சொல்கிறார். மனிதர்கள் எல்லோரும் ஆடுகளைப் போலவே இருக்கிறார்கள். அவர்கள் எதையும் அறியவில்லை என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். அவர்கள் என்னென்ன புகழை பாடுகிறார்கள். உங்கள் புத்தியில் முதல் இடை கடைசியின் ரகசியம் இருக்கிறது. உலகில் நாம் சுகம் சாந்தியை ஸ்தாபனை செய்கிறோம் என்பதை நல்லபடியாக நினைவில் வையுங்கள். யார் உதவி செய்வார்களோ அவர்களே உயர்ந்த பதவி பெறுவார்கள். யார் யார் உதவி செய்கிறார்கள் என்பதையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். நான் என்ன செய்கிறேன், நான் ஆடாக இல்லைதானே என உங்கள் உள்ளத்தை ஒவ்வொருவரும் கேளுங்கள். மனிதர்களிடம் எவ்வளோ அகங்காரம் இருக்கிறது என்பதை பாருங்கள். உரு என்று உரிமை கொண்டே இருக்கிறார்கள். உங்களுக்கு தந்தை நினைவு இருக்க வேண்டும். சேவைக்கு எலும்புகளை கொடுக்க வேண்டும். யாரையும் வெறுப்படைய வைக்கக்கூடாது. நீங்களும் வெறுக்கக்கூடாது. அகங்காரமும் வரக்கூடாது. நான் இதை செய்கிறேன், நான் இவ்வளவு அறிவாளி என்று எண்ணம் வருவதும் தேக அபிமானம். அவர்களின் நடத்தையே அப்படி ஆகிவிடுகிறது. அவர்களுக்கு வெட்கம் வர வேண்டும். இல்லை என்றால் உங்களை போன்ற சுகம் வேறு யாருக்கும் இருக்க முடியாது. இது புத்தியின் நினைவில் இருந்தால் நீங்கள் பிரகாசித்து கொண்டு இருப்பீர்கள். சென்டரில் ஒருவர் நல்ல மகாரதியாக இருந்தால் ஒருவர் குதிரை வீரராக இருக்கிறார். காலாட்படை வீரரும் இருக்கிறார். இதில் பெரிய விசால புத்தி இருக்க வேண்டும். பிராமணிகள் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள். ஒருவர் நன்கு உதவி செய்பவராக இருக்கிறார். சேவை செய்வதில் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறது. உங்களுக்கு போதை இருக்க வேண்டும். சேவை செய்யாமல் என்ன பதவி பெறுவீர்கள். தாய் தந்தை குழந்தைகளுக்கு மரியாதை கொடுக்கிறார்கள். எனினும் அவர்கள் தனது மரியாதையை காப்பாற்றி கொள்ளவில்லை என்றால் பாபா என்ன செய்வார். குழந்தைகள், நீங்கள் தந்தையின் அறிமுகத்தை அனைவருக்கும் சுருக்கமாக கொடுக்க வேண்டும். மன்மனா பவ என்று தந்தை சொல்கிறார் என்று சொல்லுங்கள். கீதையில் சில வார்த்தைகள் மாவில் உப்பு போல இருக்கின்றன. இந்த உலகம் எவ்வளவு மிக பெரியதாக இருக்கிறது என்பதை உங்கள் புத்தியில் வர வேண்டும். எவ்வளவு பெரிய உலகம், எத்தனை மனிதர்கள், இவற்றில் எதுவும் இருக்காது. எந்த கண்டத்தின் பெயரோ அடையாளம் இருக்காது. நாம் சொர்க்கத்தை எஜமானர்கள் ஆகிறோம் என்று மகிழ்ச்சி இரவு பகலாக இருக்க வேண்டும். ஞானமும் மிகவும் எளிதாக இருக்கிறது. புரிய வைப்பவன் மிக குதூகலத்தோடு புரிய வைக்க வேண்டும். அநேக வித உத்திகள் இருக்கின்றன. நான் உங்களை நல்ல டிப்ளமேட்டாக மாற்றுகிறேன். அவர்கள் வெளிநாட்டு தூதுவரை டிப்ளமேட் என்று சொல்கிறார்கள். ஆகா, எல்லையற்ற தந்தை நமக்கு டைரக்ஷன் கொடுக்கிறார் என்பது குழந்தைகள் உங்கள் புத்தியின் நினைவில் இருக்க வேண்டும். நீங்கள் தாரணை செய்து பிறருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கிறீர்கள். உங்களை தவிர மற்ற முழு உலகமும் நாஸ்திகராக இருக்கிறது. நீங்களும் நம்பர்வாரி இருக்கிறீர்கள். ஒருவர் நாஸ்திகராகவும் இருக்கிறார். தந்தையை நினைவு செய்வதே இல்லை. பாபா எனக்கு நினைவு மறக்கிறது என்று தானே சொல்கிறார். அப்பொழுது நாஸ்திகராக இருக்கிறார் தானே. அரசகுமாரனாக மாற்றோம். அப்படிப்பட்ட தந்தை நினைவு வருவதில்லையா? இதை புரிந்து கொள்ளவும் பரந்த விசால புத்தி தேவை. நான் ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு பிறகும் வருகிறேன். உங்கள் மூலியமாக காரியங்களை செய்ய வைக்கிறேன். வீரர்கள், நீங்கள் எவ்வளவு நல்லவர்களாக இருக்கிறீர்கள். வந்தே மாதரம் என்று நீங்கள் பாடப்படுகிறீர்கள். நீங்களே பூஜைக்கு உரியவர்களாக இருக்கிறீர்கள். பிறகு பூசாரிகளாக மாறினீர்கள். இப்பொழுது ஸ்ரீமத் மீண்டும் பூஜைக்குரியவர்களாகிறீர்கள். அதனால் குழந்தைகள், நீங்கள் மிகுந்த அமைதியோடு சேவை செய்ய வேண்டும். உங்களுக்கு அசாந்தி ஏற்படக்கூடாது. யாருடைய ஒவ்வொரு நரம்பிலும் பூதங்கள் நிரம்பி இருக்குமோ அவர்கள் என்ன பதவி பெறுவார்கள். பேராசையும் பெரிய பூதமாக இருக்கிறது. ஒவ்வொருவரின் நடத்தையும் எப்படி இருக்கிறது என பாபா எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். தந்தை எவ்வளவு போதை ஏற்றுகிறார். ஒருவர் எந்த சேவையும் செய்வதில்லை. சும்மா உண்டு குடித்து வாழ்கிறார். பிறகு 21 ஜென்மங்கள் சேவை செய்ய வேண்டும். தாசிகளாகவும் ஆவார்கள் தானே. கடைசியில் எல்லோருக்கும் காட்சி கிடைக்கும். சர்வீசபிள் குழந்தைகளே உள்ளத்தில் இடம் பிடிப்பார்கள். ஒருவரை அமரலோகவாசியாக மாற்றுவதே உங்கள் சேவை. தாரணை செய்யுங்கள் என்று தந்தை எவ்வளவு தைரியத்தை கொடுக்கிறார். தேக அபிமானிகளால் தாரணை செய்ய முடியாது. தந்தையை நினைவு செய்து வேசியாலயத்திலிருந்து சிவாலயத்திற்கு போகிறார்கள். அதனால் அப்படி மாறியும் காட்ட வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். செல்லமான ஆன்மீக அரசகுமாரர்களே, இப்பொழுது ஸ்ரீமத்துப்படி நடந்தால் மகாரதி ஆவீர்கள். அப்போது நிச்சயம் இளவரசராவீர்கள் என்று தந்தை கடிதங்களில் எழுதுகிறார். குறிக்கோளே இதுதான். ஒரே ஒரு உண்மையான தந்தை உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக புரிய வைக்கிறார். சேவை செய்து பிறருக்கு நன்மையும் செய்து கொண்டு இருங்கள். யோக பலம் இல்லை என்றால் இது வேண்டும் என்ற ஆசை வரும். அந்த மகிழ்ச்சி இருக்காது. மகிழ்ச்சியை போன்ற சத்துணவு இல்லை என்று சொல்லப்படுகிறது. அரசகுமாரர்களுக்கு அதிக மகிழ்ச்சி இருக்க வேண்டும். அது இல்லை என்றால் பிறகு அநேக வித விஷயங்கள் வருகின்றன. அரே, தந்தை உங்களே உலகின் அரச வாக்கியத்தை கொடுக்கிறார். வேற என்ன வேண்டும்? நாம் இவ்வளவு இனிய பாபாவிற்கு என்ன சேவை செய்கிறோம் என்று ஒவ்வொருவரும் உங்கள் உள்ளத்தை கேளுங்கள்.
பிரபு வந்திருக்கிறார் என்ற செய்தியை அனைவருக்கும் கொடுத்து கொண்டே செல்லுங்கள் என்று தந்தை சொல்கிறார். உண்மையில் நீங்கள் எல்லோரும் சகோதரர்கள். நாம் எல்லோரும் நமது சகோதரர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு சகோதரர் என்று சொல்கிறீர்கள். நீங்கள் ஒரு தந்தையின் குழந்தைகள், சகோதரர்கள் என்று இங்கே தந்தை சொல்கிறார். தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்பவர். குழந்தைகள் மூலமாக சொர்க்கத்தை படைக்கிறார். சேவை செய்வதற்கான உத்திகளை தந்தை அதிகம் புரிய வைக்கிறார். உற்றார் உறவினர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். பாருங்கள், குழந்தைகள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள், அவர்களும் சேவை செய்து கொண்டு இருக்கிறார்கள். நாளுக்கு நாள் மனிதர்கள் ஆபத்துக்களை பார்க்கும் பொழுது இறப்பதற்கு முன்னால் ஆஸ்தி பெற வேண்டும் என்று நினைப்பார்கள். குழந்தைகள் தமது உற்றார் உறவினரையும் உயர்த்துகிறீர்கள், பவித்திரமாகவும் இருக்கிறீர்கள். மற்றபடி நிரந்தரமாக பாய் பாய் என்ற உணர்வு இருப்பது கடினமாக இருக்கிறது. தந்தை குழந்தைகளுக்கு அரசகுமாரன், அரசகுமாரி என்ற பட்டத்தை எவ்வளவு நன்றாக கொடுத்திருக்கிறார். சேவை செய்யவில்லை என்றால் நாம் என்னவாகுவோம் என்று உங்களை பாருங்கள். ஒருவர் சேமித்து வைத்திருக்கிறார், அதை சாப்பிட்டு தீர்ந்து போனால் அவரது கணக்கில் இன்னும் கடன் சேரும். நான் இவ்வளவு கொடுத்தேன், அதன் மூலம் அனைவருக்கும் பராமரிப்பு நடக்கிறது. அதனால் உதவி செய்பவர்களை நன்றாக கவனிக்க வேண்டும் என்று சேவை செய்பவர்கள் ஒருபோதும் நினைக்கக்கூடாது. உணவு கொடுப்பவர் அவர் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மீக குழந்தைகள் உங்களுக்கு உணவு கொடுக்கிறார், நீங்கள் அவருக்கு சேவை செய்கிறீர்கள். இது பெரிய கணக்கு. மனதால், சொல்லால், செயலால் சேவையே செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு அந்த மகிழ்ச்சி எப்படி ஏற்படும்? சிவபாபாவை நினைவு செய்து உணவு தயாரித்தால் அவர்களுக்கு சக்தி கிடைக்கும். நாம் எல்லோரையும் சந்தோஷப்படுத்துகிறோமா என்ற உள்ளத்தை கேட்க வேண்டும். மகாரதி குழந்தைகள் எவ்வளவு சேவை செய்து கொண்டு இருக்கிறார்கள். பாபா ரெக்ஸின் துணியில் சித்திரத்தை செய்ய வைக்கிறார். இந்த சித்திரம் ஒருபோதும் சேதமாகாது. தந்தையின் குழந்தைகள் அமர்ந்திருக்கிறார்கள், அவர்கள் தாமே அனுப்புவார்கள். இல்லை என்றால் பாபா எங்கிருந்து பைசாவை கொண்டு வருவார்? இந்த எல்லா சென்டர்களும் எப்படி நடக்கின்றன? குழந்தைகளே நடத்துகிறார்கள். என்னிடம் ஒரு பைசா கூட இல்லை என்று சிவபாபா சொல்கிறார். எங்கள் வீட்டை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று வரும் காலங்களை தானே வந்து சொல்வார்கள். அப்போது டூ லேட் என்று சொல்வீர்கள். தந்தையோ ஏழை, பங்காள ஏழைகளிடம் பணம் எங்கிருந்து வரும்? சிலர் கோடீஸ்வரராக கோடீஸ்வரராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு இங்கேயே சொர்க்கம் இருக்கிறது. இது மாயாவின் பகட்டு. அது சரிந்து கொண்டே இருக்கிறது. முதலில் நீங்கள் இறைவனின் குழந்தைகளாகிறீர்கள், பிறகு சென்று இளவரசர்களாகிறீர்கள். எனினும் அவ்வளவு சேவையும் செய்து காட்ட வேண்டும். அதிக மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். இப்பொழுது இறைவனின் குழந்தைகளாக இருக்கும் நாம் பிறகு இளவரசர்களாக மாறுகிறோம். எப்போது பலருக்கு சேவை செய்வீர்களோ அப்போது இளவரசர்களாக மாறுவீர்கள். மகிழ்ச்சியின் அளவு எவ்வளவு அதிகமாக இருக்க வேண்டும்? நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய், தந்தை, பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. யாரையும் கோவப்பட வைக்காதீர்கள், நீங்களும் கோவப்படாதீர்கள். தனது திறமையின், சேவையின் அகங்காரத்தை காட்டாதீர்கள். தந்தை எப்படி குழந்தைகளுக்கு மரியாதை கொடுக்கிறாரோ அப்படி தனக்கு தானே மரியாதை கொடுக்க வேண்டும். 2. யோக பலத்தால் உங்கள் எல்லா ஆசைகளையும் முடிக்க வேண்டும். நாம் இறைவனின் குழந்தைகளிலிருந்து இளவரசராக மாறப்போகிறோம் என்ற மகிழ்ச்சியும் போதையும் இருக்க வேண்டும். சதா சாந்தியிலிருந்து சேவை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நரம்பிலும் நிறைந்து இருக்கும் பூதங்களை விரட்ட வேண்டும். வரதானம்: பிராமண வாழ்வில் தந்தை மூலமாக ஒளி கிரீடத்தை பெறும் மகான் பாக்கியன ஆத்மா ஆகுக. சங்கமயுக பிராமண வாழ்வின் விசேஷ பவித்திரத்தின் அடையாளம் ஒளி கிரீடம். அது ஒவ்வொரு பிராமண ஆத்மாவிற்கும் தந்தையிடமிருந்து கிடைத்திருக்கிறது. பவித்திரத்தின் ஒளி கிரீடம் அந்த ரத்தினங்கள் பதிந்த கிரீடத்தை விட மிக உயர்ந்தது. மகான் ஆத்மா, பரமாத்மா, பாக்கியவான் ஆத்மா, மிக உயர்ந்த ஆத்மாவிற்கு இந்த கிரீடம் அடையாளமாக இருக்கிறது. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் பிறந்தவுடன் பவித்ர பவ என்ற வரத்தை கொடுக்கிறார். அதன் அடையாளமே ஒளி கிரீடம். ஸ்லோகன்: எல்லையற்ற வைராக்கிய உணவு மூலமாக ஆசையின் வசத்தால் கவலையில் இருக்கும் ஆத்மாக்களின் கவலையை அகற்றுங்கள். நன்றி பாபா. ஓம் சாந்தி.